கட்டி நின்று சேவகம் செய்கிறான்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க எத்தனை பேர்? பணம் வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது தம்பி. 1984 பேங்க்கு வேலை சேர்ந்த பிறகு, நான் வேலைக்கு சேர்ந்து 30 நாள் தான் ஆயிருக்கு. 1984 சென்னையில் நான் ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தேன், அவுட் ஹவுஸில். அந்த வீட்டு உரிமையாளர் சினிமா எடுத்தவர், எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தவர், செட்டியார், பெரிய வசதிக்காரர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்குன்னு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் அங்கே சென்னையில் தேனாம்பேட்டையில். அதுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஒரு புரோக்கர் வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே 100 ரூபா கொடுத்தா ஒரு வீடு ரெடியாக இருக்குது. 100 ரூபான்றது அட்வான்ஸு. 100 ரூபா அட்வான்ஸ் கொடு, 1000 ரூபா அப்புறமா நீ முழு அட்வான்ஸ் கொடுக்கலாம், டோக்கன் அட்வான்ஸ் 100 ரூபா கொடுன்னு கேட்குறாரு. நான் தங்கி இருந்த அந்த உறவினர் வீட்டில் அன்னைக்குன்னு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டு உரிமையாளர் அவர் பெரிய வசதிக்காரர். அந்த வீட்டு அம்மாட்ட போய் கேட்டேன், ஆச்சி ஒரு 100 ரூபா கொடுங்க, நாளைக்கு நான் பேங்க்கு, அப்போல்லாம் ஏடிஎம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாளைக்கு நான் பேங்க்குக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னேன். காலையில் 10 மணிக்கு நான் சொன்னேன். செட்டியார் வருவார், வந்த பிறகு கேட்டு இருந்தால் வாங்கி தரேன்னு அவங்க சொன்னாங்க. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. மத்தியானம் சாப்பிடவும் போகல, அதே இடத்துலையே இருந்தேன். அவர் 5 மணிக்கு போல் வந்தார் செட்டியார். ஒரு பெரிய அம்பாசடர் இருக்கார்ல, அந்த காலத்தில் அதான் பெருசு. வந்து இறங்கினார், படப்படன்னு உள்ளே போனார். சரி காசு வந்துரும்னு நினச்சேன். 5:30 மணிக்கு அந்த அம்மா வந்து, செட்டியார்கிட்ட ரூபா இல்லை தம்பி அப்படின்ட்டாங்க. வெறும் 100 ரூபா. இன்னைக்கு சென்னையில் நான் சில ஹோட்டல்களில் தங்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். ஒரு 100 ரூபாய்க்கு வழி இல்லாமல் ஒரு வீட்டு வாசலில் எவ்வளோ நேரம் நின்றுருக்க நீ அப்படின்னு தோணும். அதே செட்டியார் வீட்டில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் பேச வச்சு பணமும் கொடுத்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, நான் என்னை மாற்றி கொண்டு இருக்கிறேன். 100 ரூபாய்க்காக ஒரு வீட்டு வாசலில் நின்னப்போ அவங்க என்னை கண்டுக்க கூட இல்லை, தண்ணி கூட குடிக்க சொல்லலை. ஆனால் நான் இன்னைக்கு பப்ளிக்கில் வந்து ஏதோ டிவியில் பேசின பிறகு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு பணம் கொடுத்து என்னை கூப்பிட்றாங்க. அவங்க மாறலை, நான் லேசாக மாறி இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா உங்கள் சொந்தக்காரர்கள் யாராவது உங்களை பார்த்து, அவர் மகனா, படிக்கிறியா, ஒழுங்கா படி, அந்த லெவல்லையே உங்கள்கிட்ட பேசுகிறவங்க இருப்பாங்க. உள்ளே கூப்பிட்டு தண்ணி கூட கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. உதவி கேட்டு போனேன்னா இன்னும் கேவலமாக நடத்துவாங்க. ஆனால் நாளைக்கே நீ ஒரு ஐபிஎம்ல, ஒருவேளை ஒரு இன்ஃபோசிஸ், ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆன்சைட்டுன்னு வெளிநாட்டுக்கு போய் இறங்கினேன்னா அவன் வாசலில் வந்து நிற்பான். இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. உங்களால் முடியும், முயற்சி செய்தால் முடியும். வேற ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை மந்திரம். அதுதான் யதார்த்தம், அதுதான் இயற்கை. எங்க காலத்துல இங்க இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. உங்க செக்ரட்டரி கூட சொன்னார், பெற்றோருடைய நிலைமையை யோசிங்கன்னு. அதெல்லாம் யோசிக்கிற வாழ்க்கையா இந்த நேரம் இருக்காது. வந்தோமா, ஜாலியா இருந்தோமா, வண்டியில போனோமா, இந்த பைக்ல 4 பேர் ஏறி தொத்துனோமா, ஏதாவது ஒரு செட்டு பொம்பளை பிள்ளைங்களை கண்டா ஜாலின்னு ஒரு சவுண்ட் விட்டோமா, வகுப்புல உட்காந்துட்டு வாத்தியார் என்ன பண்ணாலும் ஜாலியா பேசாமலே இருந்து போயிட்டாரா. ஏன்னா நீ இங்க இருந்தேன் இருக்கும். அட்வான்ஸ்டு அக்கௌண்டன்சி இவ்வளவு சைஸ் இருக்கும். அதை தூக்கி பஸ் ஸ்டாப்ல இப்படியே நிற்போம். எதுக்கு? 4 பேர் பார்த்து நம்மளை பெரிய அறிவாளின்னு நம்பணுன்றதுக்காக. அந்த காலத்துலலாம் அப்படி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதா எங்களுக்கு ஒரே சான்ஸு. பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பேசலாம் வாய்ப்பே கிடையாது. அக்கா தங்கச்சிகள்கிட்டயே அதிக நேரம் பேச முடியாது. பஸ் ஸ்டாப்பில் நிற்போம், யாராவது பொண்ணு வந்தால் நம்மளை ஏதாவது பெரிய மனுஷன் நினைக்கும்னு. எங்கள் கெட்ட நேரம் ஒன்றும் வராது. அப்படியே வந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த பாவாடை தாவணியில் வருவாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட பேசாது. இப்போது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பிள்ளைய விரட்டி அடிக்குது பயல்களை. அவன் காணாம ஓடுறான். இது ஒரு கலாச்சார மாற்றம்.
ஒரு 30 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்த சில மாற்றங்கள். எங்கள் காலத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்பித்தவறி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் என்ன நேரம், வாட் இஸ் த டைம் அப்படின்னு அரை இங்கிலீஷில் பேசணும்னா கெட்ட நேரம்னு சொல்லணும். அது ஏன்னா யாராவது அவன் சொந்தக்காரன் சைடில் நிற்பான். இதுதான் எங்கள் நிலைமை. கையில் காசு கிடையாது, சமூகத்தில் எந்த மரியாதையும் கிடையாது. அப்படி இருந்தவர்களால் தான் இன்றைக்கு ஒரு மேடைக்கு வந்து நிற்க முடிகிறதுனா அதற்கு பின்னணியில் என்ன இருந்தது அப்படின்றத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. குடும்ப கஷ்டங்கள் எங்களையெல்லாம் புடம் போட்டது. வகுப்பறையை விட்டு வெளியில் பல நாள் நான் நின்றுக்கிறேன் புஸ்தகம் வாங்காததற்காக. புஸ்தகம் இருக்காது, வாங்க முடியாது, வெளியே தள்ளிடுவார் வாத்தியார். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு செமஸ்டர் இருந்தது. ஃபீஸ் கட்ட முடியாமல் பிரின்சிபல் ஆஃபீஸ் வாசலில் என் பேர் போர்டில் இருக்கும், ஃபீஸ் கட்ட தவறியவர்கள் அப்படின்னு என் பேர் இருக்கும். என் கூட படித்த பசங்கள்லாம் நல்ல வசதிக்காரங்க, நிறைய பேர். 58 பேரில் ஒரு 30 பேர் நல்ல வசதிக்காரங்க, ஒரு 10-5 பேர் என்ன மாதிரி ஆட்கள். அந்த 30 பேரும் அந்த வழியாக பிரின்சிபல் ஆஃபீஸை பார்த்துட்டு வர்றவங்க என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, டே உன் பேர் போர்டில் இருக்குடா, ஏன் ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரம் அவங்ககிட்ட என்ன சொல்கிறது? ஆமாடா எங்கள் வீட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறதா, இல்லை நீ கடனாக கொடுக்குறியான்னு கேட்குறதா, சிரிக்க முயற்சி பண்ணுறதா, இல்லை அலறதா? இன்றைக்கி என்னமோ சினிமாவில் நடிக்கிறோன்றமே, ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் மூஞ்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதுதான் நடிப்பு. வறுமை உங்களை துரத்தும் போது வாழ்க்கை உங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறது. அந்த மாதிரியான வாழ்க்கையை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. என் பையனுக்கே தெரியல. நான் என் பையன்கிட்ட இது மாதிரி சொன்னேன்னு அவன் சிரிக்கிறான், உங்கள் அப்பாவுக்கு பொழைக்க தெரியலன்றான். என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் உங்கள் அப்பா ஒழுங்காக பொழைச்சிருந்தா உங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பார்லன்றான். இல்லைடா, எங்கள் நிலைமை அது. அதில் இருந்து கொண்டு தான் நாங்கள் இந்த உயரங்களை தொட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியம். ஏதோ ஒரு மேடை மாலை மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு வந்தது. எளிமை என்பது எங்கள் இயல்பு. ஏன்னா எதுவும் இல்லை, எதுவும் இல்லாமல் இருந்ததை நினைவில் வைத்துக் கொள்வது தான் எங்கள் வாழ்க்கை. உங்களில் ஒரே ஒரு விஷயந்தான், எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இப்போவே தயாராகுங்க. என் வீடு சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் வாத்தியார் சரியில்லை, எது வேணாலும் சரியில்லாமல் இருக்கலாம். நீ சரியாக இருந்தால் உன் திசை சரியாக தெரிவு செய்யப்படும். நீ சரியா இருக்கையா? அவ்வளவுதான் கேள்வி. அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று அடுத்தவர்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லுகிற மனநிலையிலிருந்து மனிதர்கள் மாறணும். அது உங்கள் வயசில் அது கஷ்டம். இது சொல்கிறதுனால நீங்கள் நாளைக்கே நான் சொல்லலை, நீங்கள் எல்லாரையும் நான் சொல்லவும் இல்லை. தயவு செய்து 4 வருஷத்தை படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. படிக்கிற காலத்தில் வேறு சிந்தனைகளை வச்சுக்காதீங்க. உங்கள் எல்லாரும் பெரிய வசதிக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கிற மனசெல்லாம் யோசிச்சுக்கங்க. ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி, உங்கள் அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார்? உங்கள் குடும்பத்தில் என்ன கடன், என்ன வருமானம், என்ன மீதம்? உங்கள் அப்பா இதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறார்? உங்கள் அம்மா எந்த அளவு உடல் நலத்தோடு இருக்கிறாங்க? இப்போ இந்த வயதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோட தாய்மாருக்கும் 40லேருந்து 45 வயசு இருக்கும். ஒருவேளை அப்பா 45லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. 20 வயசுனா அது ஓரளவு 40+ கட்டாயமாக இருப்பாங்க. வயதுக்கே உரிய நெருக்கடிகள், வியாதிகள், பிரச்சனைகள் தாய்க்கும் உண்டு, தகப்பனுக்கு உண்டு. பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. காலையில் நீங்கள் 7 மணி 7:30 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் எழுந்து கிளம்பி வர்றதே உங்களுக்கு பெரிய வேலை. ஆனால் உங்கள் அம்மா உங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எழுந்து ஒருவேளை காலை டிஃபன் பண்ணி, இன்னும் சில பேருக்கு டப்பாவில் மதிய சாப்பாடும் வச்சு கொடுப்பாங்க. அது நீங்கள் சாப்பிட்றீங்களான்றது வேறு விஷயம், ஆனால் வச்சு கொடுப்பாங்க. தினசரி இது நடக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பொண்ணு கூட போய் ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு தாய் மனசில் நினைக்கலாம். அல்லது இங்கேருந்து வீட்டுக்கு போன பிறகு சாப்பிட்ட தட்டுகள்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு நீ போய் படுமா, நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன்னு உங்கள் அம்மா ஒருவேளை எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ள. ஆனால் நீங்கள் போய் அந்த பாத்திரத்தை தொட்டனே, படிக்கிற பிள்ளடி நீ போய் படு, அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறது வாயாக இருந்தாலும் உடம்புல என்ன வலி இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. உண்மை அது.
நம்ம எத்தனை பேர் தாயை பற்றி தனியாக விசாரிச்சிருக்கிறோம்? ஏம்மா உனக்கு உடம்பு வலிக்குதா, கால் வலிக்குதா, மூட்டு வலின்றைய, மூச்சு விட சிரமமாக இருக்க, நீ போய் தூங்கு, நீ போய் படு, நான் பார்த்துக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம். பசங்கள்டே இதே மாதிரி கேள்வி. டூர் போகணும், 10,000 ரூபா கொடு, 5,000 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் 3,000 ரூபா கொடு, 4,000 ரூபா கொடு, போகிற போகல கொடுக்க சொல்லுமா, அந்த கொடுத்தா கொடுக்கட்டும், அது கூட செய்ய முடியாதா, அவ எப்படி வரான் தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லுகிற பிள்ளைகளே. வசதி இருக்கிற வீட்டை பற்றி நான் சொல்லலை, நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் அந்த 10,000 ரூபாய்க்கும் 5,000 ரூபாய்க்கும் உங்கள் அப்பா கை கட்டி நின்று சேவகம் செய்கிறான்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர்? பணம் வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது தம்பி. 1984 பேங்க்கு வேலை சேர்ந்த பிறகு, நான் வேலைக்கு சேர்ந்து 30 நாள் தான் ஆயிருக்கு. 1984 சென்னையில் நான் ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தேன், அவுட் ஹவுஸில். அந்த வீட்டு உரிமையாளர் சினிமா எடுத்தவர், எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தவர், செட்டியார், பெரிய வசதிக்காரர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்குன்னு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் அங்கே சென்னையில் தேனாம்பேட்டையில். அதுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஒரு புரோக்கர் வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே 100 ரூபா கொடுத்தா ஒரு வீடு ரெடியாக இருக்குது. 100 ரூபான்றது அட்வான்ஸு. 100 ரூபா அட்வான்ஸ் கொடு, 1000 ரூபா அப்புறமா நீ முழு அட்வான்ஸ் கொடுக்கலாம், டோக்கன் அட்வான்ஸ் 100 ரூபா கொடுன்னு கேட்குறாரு. நான் தங்கி இருந்த அந்த உறவினர் வீட்டில் அன்னைக்குன்னு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டு உரிமையாளர் அவர் பெரிய வசதிக்காரர். அந்த வீட்டு அம்மாட்ட போய் கேட்டேன், ஆச்சி ஒரு 100 ரூபா கொடுங்க, நாளைக்கு நான் பேங்க்கு, அப்போல்லாம் ஏடிஎம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாளைக்கு நான் பேங்க்குக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னேன். காலையில் 10 மணிக்கு நான் சொன்னேன். செட்டியார் வருவார், வந்த பிறகு கேட்டு இருந்தால் வாங்கி தரேன்னு அவங்க சொன்னாங்க. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. மத்தியானம் சாப்பிடவும் போகல, அதே இடத்துலையே இருந்தேன். அவர் 5 மணிக்கு போல் வந்தார் செட்டியார். ஒரு பெரிய அம்பாசடர் இருக்கார்ல, அந்த காலத்தில் அதான் பெருசு. வந்து இறங்கினார், படப்படன்னு உள்ளே போனார். சரி காசு வந்துரும்னு நினச்சேன். 5:30 மணிக்கு அந்த அம்மா வந்து, செட்டியார்கிட்ட ரூபா இல்லை தம்பி அப்படின்ட்டாங்க. வெறும் 100 ரூபா. இன்னைக்கு சென்னையில் நான் சில ஹோட்டல்களில் தங்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். ஒரு 100 ரூபாய்க்கு வழி இல்லாமல் ஒரு வீட்டு வாசலில் எவ்வளோ நேரம் நின்றுருக்க நீ அப்படின்னு தோணும். அதே செட்டியார் வீட்டில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் பேச வச்சு பணமும் கொடுத்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, நான் என்னை மாற்றி கொண்டு இருக்கிறேன். 100 ரூபாய்க்காக ஒரு வீட்டு வாசலில் நின்னப்போ அவங்க என்னை கண்டுக்க கூட இல்லை, தண்ணி கூட குடிக்க சொல்லலை. ஆனால் நான் இன்னைக்கு பப்ளிக்கில் வந்து ஏதோ டிவியில் பேசின பிறகு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு பணம் கொடுத்து என்னை கூப்பிட்றாங்க. அவங்க மாறலை, நான் லேசாக மாறி இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா உங்கள் சொந்தக்காரர்கள் யாராவது உங்களை பார்த்து, அவர் மகனா, படிக்கிறியா, ஒழுங்கா படி, அந்த லெவல்லையே உங்கள்கிட்ட பேசுகிறவங்க இருப்பாங்க. உள்ளே கூப்பிட்டு தண்ணி கூட கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. உதவி கேட்டு போனேன்னா இன்னும் கேவலமாக நடத்துவாங்க. ஆனால் நாளைக்கே நீ ஒரு ஐபிஎம்ல, ஒருவேளை ஒரு இன்ஃபோசிஸ், ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆன்சைட்டுன்னு வெளிநாட்டுக்கு போய் இறங்கினேன்னா அவன் வாசலில் வந்து நிற்பான். இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. உங்களால் முடியும், முயற்சி செய்தால் முடியும். வேற ஒன்றுமே இல்லை வாழ்க்கை மந்திரம். யூ ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் யார் என்பதை நிரூபியுங்கள். நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இந்த சமூகத்தில் பிரச்சனை. நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு படம் ஓடலை அப்படின்னா அந்த டைரக்டர் அவுட்டு. ஒரே ஒரு படம் சரியா வரலையா, ஹீரோவே அவுட்டு. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அட் எவ்ரி செகண்ட். ஒரு தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கலைன்னா அரசியல் கட்சியே அவுட்டு. அப்படி இருக்கு இந்த உலகம். இப்போ நீங்கள் உங்களை எப்படி நிரூபிக்கிறீர்கள்? உடைகளாலா? நல்லா ட்ரெஸ் பண்ணி, இந்த பேண்ட்டு மட்டும் 15 பாக்கெட் வச்சு ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. பேண்ட்டு பூரா பாக்கெட்டாக இருக்கு, 10 பைசா எதுலேயும் இல்லை. எதுக்கிட்ட அதை வச்சிருக்கேன், நான் சூப்பராக இருக்கு சார்ன்றான். எங்கே பார்த்தாலும் பாக்கெட். பொம்பளை பிள்ளைகளா இப்போ என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் வந்துருக்கு, அனார்கலியா கதக்கல்லியா ஏதோ ஒரு ட்ரெஸ், நமக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது வந்து இந்த இடுப்பை சுற்றி அப்படி கொடை மாதிரி விரியுது. அதை 5000 ரூபாய்க்கு அந்த பொண்ணு போட்டு தெரியுது. அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் போட்ட ட்ரெஸ். அது நீங்கள் பொய் சொல்லலையா? அரசியலங்குமரி இப்படி சில எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி கொடை மாதிரி, அதை வச்சு அவர் கத்தி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த சட்டையை இது 5000 ரூபா கொடுத்து போத்தீஸில் வாங்கிட்டு நம்ம பொண்ணு சூப்பராக இருக்குல்ல.
பணம் என்பது சாதாரணமா போயிடுது. இந்த உலகத்தில் அதுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஒரு உலகம் இது இருக்கு. உண்மை அது அல்ல. யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு, நீங்க உங்களோட மொபைலை டாப் அப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சில பேருக்கு டாப் அப் பண்ணி வேற விடுறீங்க. ஒரே ஒரு மிஸ்டு கால் வந்தா இவன் உயிரே போன மாதிரி அலறான். ஒரே ஒரு மிஸ்டு கால், ராத்திரி 12 மணிக்கு ஒரு மெசேஜ், தூங்கிட்டியாடா அப்படின்னா அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான். இதுவெல்லாம் உங்களை ஒரு அடி கூட நகர்த்தாது. விஷயம் இவ்வளவுதான். வாழ்க்கையில் ஒரு அடி கூட உங்களை நகர்த்தாது. இதுவெல்லாம் இது சனப்பித்தம். இது ஒரு சன நேரம் வந்து போகிற மயக்கம். இது ஒரு நாளும் உங்களை வளர்க்காது. வாழ்க்கை என்பது மிக நீண்டது. உங்களால் சாதிக்க முடிந்த எல்லைகள், தொட முடிந்த எல்லைகளை, அதற்கு வானம் தான் எல்லை. என்ன வேணாலும் செய்யலாம். யூ கேன் ட்ரை அண்ட் வின். நான் ஒரு 10 நாள் முன்னாடி ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அந்த நாடு ரொம்ப குட்டி நாடு. அந்த ஊரே சின்ன ஊர் தான். ஆளுகளும் குட்ட குட்டியாக தான் இருக்காங்க. டோக்கியோவில் இறங்கின உடனே அவர்களது அன்பும் மரியாதையும் பிரமிக்க வைத்தது. அப்படியே ஃபுல்லாக அப்படி பாதிப்பாக சொல்ல முடிஞ்சு அவங்க வரவேற்கிறாங்க. அவங்க அந்த ஊர் மொழி தான். அங்கே ஆங்கிலம் அதிகம் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. உலகம் முழுக்க ஃபோன் வந்து ஹலோன்னு சொல்கிறான். ஜப்பானில் மட்டும் மோஷி மோஷின்றான். ஹலோன்ற சொல்ல கூட அவன் வேணாம்ட்டான். எனக்கென்று எங்கள் மொழி தான் முக்கியம்னு சொல்கிறான். நமக்கு நம்ம ஊரில் அதை பற்றி கவலை இல்லை, அது வேற கதை. ஆனால் உழைப்பு என்பதற்கு அந்த ஊருக்கு அவங்களுக்கு எல்லையே கிடையாது. அலுவலகங்களிலே மொபைல் ஃபோன் நாட் அலவுட். ஜப்பானில் எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் ஒருவேளை தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒன்று பேசணும்னா வெளியில் போய் ரெஸ்ட் ரூமில் நின்று பேசணுமா. 8லேருந்து 12, 1லேருந்து 5 இதுதான் அவங்க வேலை நேரம். சாலைகளிலே 4 பேர் சேர்ந்து போகிறது, கையை பிடிச்சிட்டு போகிறது நான் ஒரு இடத்துல கூட பார்க்கல. எல்லாம் வேக வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ் டைமில் யாரும் ஃபோன் அட்டன் பண்ணுறதே கிடையாதான். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற அந்த லோக்கல் சபர்பன் ட்ரெயினில் யாரும் ஃபோனில் பேசுறது இல்லை. பொது இடங்களில் சத்தமாக பேசி அசிங்கம் பண்ணக்கூடாது என்பது மடியுளார் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளார் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளார் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளார் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளார் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளார் தாமரையினாள் முயுவ விளக்க உரை.
ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள், மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள், மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள், மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள், மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள், மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். சாலமன் பாப்பையா விளக்க உரை. சோம்பி இருப்பவனிடம் மூதேவி தங்குவான். சோம்பாதவனின் முயற்சியில் திருமகள் தங்குவாள் என்பர். கலைஞர் விளக்க உரை. திருமகள், மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக் காட்டி பயன்படுவனவாகும்.